இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். நம்ம நேற்று பார்த்திங்கன்னா ஆபிரகாம் அடக்கம் எங்கே பண்ணப்பட்டார்ன்றதை பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம இஸ்மவேல் இரண்டாவது மனைவியாகிய ஆகாரின் மகனோட சந்ததி பார்க்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 25வது அதிகாரம் 12வது வசனம் முதலே பார்க்கலாம். சரிங்களா? சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனை இஸ்மவேலின் வம்சம் வரலாறு. பற்பல சந்ததிகளாக பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய ஞாபகங்களாவன: இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதார், தேமா, எத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவைகளே. தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்கள் ஆகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே. இவர்களுடைய நாமங்களும் இவைகளே. இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. சரிங்களா? அவருக்கு 12 மகன்கள் இருந்திருக்கிறாங்க. யாருக்கு? இரண்டாவது மனைவியின் மகனாகிய இஸ்மவேலுக்கு 12 மகன்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா 137 வருஷம் உயிரிழந்து அதற்கு பிறகு மரிக்கிறார். சரிங்களா? இதுவே இஸ்மவேலின் வம்ச வரலாறு. நாளைக்கு நம்ம ஈசாக்கோட வம்ச வரலாறு பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.